ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேம் ஆர் ஆரி ஒர்க் சேனலில் நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன், பார்டர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக போட்டுடலாம் அந்த டிசைன் நீங்கள். ஸோ ப்ளவுஸுக்கு அண்ட் நெக்குக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவுக்கு வந்து இது கொடுத்துட்டு மேலே வந்து புட்டாஸ் மாதிரி ஒரு 3 புட்டாஸ் அங்கங்கே கொடுத்தீங்கன்னா ஸோ பார்க்கவே நல்லா சிம்பிளான டிசைனாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங்லேயே இருக்கிறதால ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த டிசைன் பிகினர்ஸ்லாம் கூட ஈஸியாக இந்த டிசைன் பண்ணிடலாம். ஸோ அதனால் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, முழுசாக பார்த்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனில் ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் லைன் வந்து ஆன்டிக் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன்டிக் பீட்ஸோட சைஸ் வந்து 2 mm சைஸ் இது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் லைன், அதாவது சுகர் பீட்ஸுக்கும் அடுத்த சைஸ் இது. ஸோ கொஞ்சம் சுகர் பீட்க்கும் அடுத்தது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த பீட்ஸ் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து நான் வந்து அவுட்லைன் எதுவும் சில்க் த்ரெட்டில் எதுவும் கொடுக்கல. ஸோ கீழே வந்து புட்டாஸ் மாதிரி கொடுக்க போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ்லாம் வேணுன்றவங்க கலைஸ் ஆரி ஒர்க்கு சேனல் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ப்ரைடல் ஸ்லீவ் டிசைன், ப்ரைடல் பேக் டிசைன் எல்லாமே இருக்குது. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது. அந்த பேசிக்காக இருக்கிறவங்க அதுலேருந்து நீங்கள் போய் ஜர்தோசிலாம் பார்த்து கற்றுக்கலாம் அந்த சேனலில். ஸோ அதோடய லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதை போய்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm வந்து ஒயிட் பீட் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 mm ஒயிட்டு. ஸோ இதுவும் ஒரு பீட்ஸு அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓன்லி நம்ம ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஸோ பீட்ஸுன்றது ஃபுல்லாகவே ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ கலைஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் ஸ்லீவ் டிசைன்லாம் இருக்குது. இப்போ ப்ளவுஸ் டிசைன்லாம் வேணுன்றவங்க கலைஸில் போய்ட்டு பாருங்கள், அதில் நிறைய ப்ளவுஸ் டிசைன்லாம் இருக்குது. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் 2 லைன் வந்து கொடுத்துட்டேன், அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதுவே வந்து 3rd லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே 2 mm பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வாய்ஸு இது இப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. என்னோடய வாய்ஸை கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முழுசாக வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பீடு எடுத்துக்கிறேன். ரைஸ் பீடில் வந்து நான் வந்து லாக் கொடுக்கல. ஸோ அப்படியே வந்து கண்டினியூஸ்ன்றதால ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு எடுத்து ஒரு குட்டி லாக் மாரி கொடுங்க, 2 கூட கொடுங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டு அந்த பக்கம் வந்து ரைஸ் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ மாற்றி வந்து ரைஸ் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். லாக் எங்கேயுமே போட்டுக்கல. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா லாக் போட வேணாம், அப்படியே கண்டினியூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பீடு வந்து முடிச்சிட்டேன் பாருங்கள், ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 5 mm பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கும் லாக் போடல, கண்டினியூஸ் கொடுக்க போகிறன்றதால லாக் கொடுக்கல. ஸோ 3 mm பீடு, ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த கிரேப்ஸ் அந்த இதில் வந்து கிடைக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட்ஸும் பண்ண மாட்டேன்றீங்க, என்னன்னு தெரியல. ஏதோ மிஸ்டேக் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுவும் பாருங்கள் அப்படியே அந்த பீட்ஸ் மேலே கொடுத்துருங்க. கொடுத்து கீழே வந்து டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா அந்த லாக் வந்து விழுந்துடும். அதாவது பீட்ஸ் அந்த த்ரெட் வந்து பீட்ஸ்க்கு அடியில் போயிடணும். ஸோ மேலே இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் பீட்ஸுக்கு அடியில் போயிடுச்சுன்னா அது வந்து ரிமூவ் ஆகாது. கீழே வந்து நல்லா டைட்டாக இழுத்துடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு. ஸோ அதுவே 5 mm பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஒயிட்டில் வந்து சைஸ் வந்து 5 mm. சுகர் பீடில் வந்து அதே ஒயிட் பீட் சைஸ் வந்து 2 mm. ஸோ அதுலேயும் ஒரு 2 mm பீடு, ஒரு சுகர் பீடு. ஸோ இது அப்படியே கண்டினியூஸ்ன்றதோட மேலே போட்டுங்க. பீட்ஸ் மேலேயே கொடுத்துக்குங்க. த்ரெட்டை கொடுத்து கீழே இழுத்து விட்டுடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீட்ஸ் அது மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் அவுட்லைன் வந்து கொடுக்குறீங்கன்னா லைனில் வந்து நீங்கள் நெக்கோடு வரைஞ்சிருக்கிறீங்கன்னா இல்லை ஸ்லீவோடு வரைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் லைன் வந்து அவுட்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. பீட்ஸு சுகர் பீட்ஸோ இல்லை 2 mm பீட்ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்க. கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த புட்டாஸ் கீழே கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கேப் கொடுக்காமலே நம்ம அவுட்லைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி புட்டாஸ்க்கு வந்து அவுட்லைனுக்கு கீழே வந்துடும். ஸோ நமக்கோட ஸ்லீவோட லென்த்து வந்து அதிகமாகிடும். ஸோ அதனால் கீழே வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மேலே கொடுத்துருங்க. ஃபஸ்ட் லைனை கேப் கொடுத்துட்டு பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 புட்டாஸ் அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பீடுக்கும் நடுவில் வந்து கேப் இருக்குது பாருங்கள். அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சைஸ் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 mm பீட்ஸ் இது. ஸோ அதை கொடுத்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஆன்டிக் பீட்ஸ் தான். ஸோ ப்ளவுஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஆன்டிக் பீட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் பார்க்க நல்லா கிராண்டாகவும் இருக்கும், ப்ரைட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனு ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும்.
ஸோ இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம், ரொம்ப குயிக்காகவும் இந்த டிசைன் முடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்னோடய வீடியோ எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.